ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் டு ஃபர்ஜூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாட்டில் கார்ட் கறி, அதாவது சொரக்காயில் ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, ரைஸு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு 1/2 கிலோ சொரக்காய் எடுத்திருக்கேன். தோலெல்லாம் நல்லா சீவிட்டு கொஞ்சம் க்ளீனாக எடுத்துருங்க. இது வந்து பிஞ்சு சொரக்காய், அதனால் அவ்வளோவா உங்களுக்கு அந்த சீட்ஸ் இல்லை. இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். பொரியல் மாதிரி இல்லாமல் நம்ம இப்போ கறி செய்ய போகிறதுனால, குழம்பு மாதிரி பண்ண போகிறதுனால ஒரு கிரேவி தான். இந்த மாதிரி சைஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். தோல் சீவிடுங்க, சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருங்க. விதை முத்தினதாக இருந்தால் கொஞ்சம் விதையெல்லாம் பார்த்து எடுத்துருங்க. தேவையான பொருட்கள் வந்து இது வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூனு, சொரக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகா போடுறேன். உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னாலும் நான் சில்லி பவுடரும் நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் நான் 3 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். ஒரு குக்கரில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, பச்சை மிளகா, ஜீரகம் போட்டுக்குங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு வதக்கிடுங்க. வதக்கிட்டு இப்போ தக்காளி போடுங்க. தக்காளி, வெள்ளை பூண்டு சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுதும் போட்டுருங்க. இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு உப்பெல்லாம் சேர்க்காதீங்க இப்போதைக்கு. இந்த காய் சொரக்காவையும் கட் பண்ணி வச்சுருத போட்டுருங்க. உப்பு போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, சொரக்காய் வந்து நல்லா ட்ரை ஆகாது. மசாலாஸும் எதுவும் வந்து போடாதீங்க. மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணிடுங்க. இந்த சொரக்காய் வந்து அப்படி நல்லா வதங்கணும். அதை 10 மினிட்ஸ் வச்சுட்டு இப்போ தேவையான மசாலா பவுட்ரு வந்து சாம்பார் பொடி, ஜீரா பொடி, பெப்பர் தூள், மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடரும், நான் தனி மிளகாய் தூளும் போட்டிருக்கேன். 2மே சேர்த்துருக்கேன். இன்னும் காரம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த 10 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் உப்பு, மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா சொரக்காய் வந்து உங்களுக்கு மசியவே மசியாது. அது அப்படி போட்டு வேக வைக்காதீங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலாட்டெல்லாம் சேர்த்துங்க. ஒரு 10 நிமிஷம் சொரக்காவை போட்டு வதக்கிடுங்க எண்ணெயில். வெங்காயம், வெள்ளை பூண்டெல்லாம் உங்களுக்கு வதங்கி இதுக்கப்புறம் மசாலாவும் நான் இப்போ தான் உப்பு போடுறேன். தேவையான அளவு உப்பும் போட்டுருங்க. போட்டுட்டு மசாலாஸும் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், அதுலேயே கொஞ்சம் வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் 1 கிளாஸ் தண்ணி மட்டும்தான் ஊற்றுறேன். ஏன்னா கொஞ்சம் பாதி குக் ஆகிடுச்சு. 1 கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப தண்ணியாக போயிடும். நம்ம இப்போ எதுவும் கிரேவிக்காக வந்து நம்ம கெட்டியாகிறதுக்காக எதுவும் சேர்த்த போகிறதில்ல. அதனால் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா 3 விசில் விட்டுருங்க குக்கரில் ஒரு 3 விசில் விட்டுட்டு அந்த ஆவியெல்லாம் அடங்குக்கப்புறம் பாருங்கள், அது அப்படியே உங்களுக்கு அப்போவே சாப்பிட்லாம். அவ்வளோ கிரேவி ட்ரை ஆகி அந்த தண்ணி அளவாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். பதம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இதை வச்சு ஒரு மத்து வச்சு கடைங்க, இல்லைன்னா ஸ்பூன் வச்சு இதை அழுத்தியும் விடலாம். நீங்கள் தனியாக வதக்காமல் நீங்கள் குக்கரில் போட்டிங்கன்னா அப்படியே முழுசாகவே இருக்கும். இது தனியாக வதக்கியும் குக்கரில் வேக போட்டங்காட்டி கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. நல்லா மத்து வச்சோ ஏதோ கடைஞ்சி விட்ருங்க. அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும், கெட்டியாகவும் இருக்கும். இப்போ தனியாக ஒரு பேனில் நம்ம தாளிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுட்டு வெங்காயம் போட்டு மல்லித்தழை போட்டுட்டு நான் பெருங்காயம், எல்ஜி பெருங்காயம் யூஸ் பண்ணுறேன். அது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு அது இப்போது காரம் எல்லாமே உங்களுக்கு சரியாக இருக்கும். ஏன்னா காரப்பொடி, சாம்பார் பொடி, காஷ்மீரி தூள், மிளகாத்தூள் எல்லாம் போடுறோம். உப்பு மட்டும் பார்த்துட்டு இந்த தாளித்து வச்சதை கொட்டி நல்லா வதக்கி விடுங்க. ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 5 to 6 மினிட்ஸ் வந்து சிம்லேயே வச்சு நல்லா பாருங்கள். நம்ம அப்படியே மசிச்சு விட்டங்காட்டி அப்படி கிரேவி மாதிரி வந்திருக்கு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சொரக்காவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு தடவையாவது. ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்லேயும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம வெறும் சாதம் மட்டும் பண்ணாலே போதும். இது பிசைஞ்சு சாப்பிட்டா காரமாக கொஞ்சம் நல்லா இருக்கும் கிரேவி. சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் இன்றைக்கி வந்து சாதத்துக்கும் வச்சுருந்தேன், சப்பாத்தி நைட்டு போட்டு நைட்டுக்கு சப்பாத்திக்கும் வச்சுருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் வேற ஒரு வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.